மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓயாத அலைகள் 2 கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கான டெமோ கிளாஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம்ப்பா. ஸோ நிறைய பேர் கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இந்த டெமோ இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். சரியா? சரி, ரைட், ஓகே. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னா 6th புக்ல இருக்கும். சரியாப்பா? அது போக 11th புக்கு, 9th புக்கு, அது போக 11th எத்திக்ஸ்ல இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம இது 3 மெயின். 11th எத்திக்ஸ்ல ஒரு சில குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது 3ஐயும் தொகுத்து நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 6th புக். சரியா? 6th புக்ல பேசிக்ல எதுல இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். ஃபர்ஸ்ட் மனிதர்கள் ஒரு குழுவா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழுல இருந்து ஒரு சமுதாயம் தோன்றி இருக்கும். சரியா? ஒரு சமுதாயம் தோன்றி இருக்கும். அந்த சமுதாயம் வளர்ந்து காலப்போக்குல நகரங்களா மாறி இருக்கும். சரியா? நகரங்களா மாறி இருக்கும். ரைட், ஓகே. இப்போ மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள்? எதுக்கு எல்லா நாகரிகமும் நதிக்கரையில கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வளமான மண். அப்போ வந்துட்டு மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஃபர்ஸ்ட் வேட்டையாடுதல், 2வது விவசாயம் தான். சரியா? விவசாயத்துக்கு என்னப்பா முக்கியம்? தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நீர் மற்றும் மண்வளம் முக்கியம். சோ வளமான மண்கள் நதிக்கரையில இருந்தனால ஃபர்ஸ்ட் அங்க குடியேறி இருப்பாங்க. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பயன்படுத்தப்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளா இருந்துச்சு. சரியா? இதான் மெயினா மக்கள் வந்துட்டு நதிக்கரையில குடியேறினதுக்கு முக்கிய காரணம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா புதையுண்ட நகரம். சரி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். சரியாப்பா? 1826ல கண்டறிஞ்சிருப்பாரு. இது 11th புக்ல இருக்கும். நம்ம பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இவரு முதல்ல சார்லஸ் மேசன் அப்படின்ற ஆங்கிலேயர் தன்னோட நூல்ல விவரிக்கிறார். சரியா? ஹரப்பா நகரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தன்னோட நூல்ல விவரிச்சவர் யாரு அப்படின்னா சார்லஸ் மேசன். சரியாப்பா? ரைட். அதுக்கடுத்து இவர் யாரு அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த படை வீரர் ஆராய்ச்சியாளர். சரியா? பாகிஸ்தானில் உள்ள வடமேற்கு பகுதியை இவர் பார்வையிடுறாரு. சரியாப்பா? இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இருக்கு அப்படின்னா இதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் உள்ள வட மேற்கு பகுதி. சரியா? இந்த பகுதியை ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது என்னன்னா செங்கல் திட்டுக்கள் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறாருப்பா. என்னென்னமோ செங்கல் திட்டுகளா கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த பாலைடிந்த செங்கோட்டைகள் உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் மலை மீது கட்டப்பட்டுள்ளது. இதான் மெயின். சரியா? அந்த ஹரப்பா நகரத்துல உள்ள செங்கோட்டை ஒரு மலை மேல கட்டப்பட்டிருக்கு. சரி, அடுத்து 1856ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரோடு போடுறாங்க. சரியா? ரோடுனா ட்ரெயின் ட்ராக் போடுறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த செங்கற்களை நடுவுல அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு நடுவுல அந்த கற்களா பயன்படுத்துறாங்க. சரி, ஏதோ அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க ஆராய்ச்சியாளர்கள் இல்ல, பொறியாளர்கள். அப்ப இங்க கிடைக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ட்ராக்ல அந்த கற்கள் எல்லாத்தையும் போடுறாங்க. சரியா? சரி, ரைட். அதான் உள்ள இருக்க கான்செப்ட்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1920ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதரோவை ஆய்வு செய்யறாங்க. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் நம்ம சார்லஸ் மேசன் பார்த்தோமா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் ஜான் மார்ஷல். 1924ல இந்திய தொல்லியல் துறையோட ஆய்வு இயக்குனரா நியமிக்கப்படுறாரு. இது ரொம்ப முக்கியம். அதாவது 24 மணி நேரமும் ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆய்வு இயக்குனரா நியமிக்கப்படுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 1924ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஃபர்ஸ்ட் நியமிக்கப்படுறாரு. பாக்ஸ் அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? கதையை வரிசையா அப்படியே ஞாபகம் வருவோம். ரைட். இவர் என்ன பண்றாருன்னா ஹரப்பாக்கும் மொஹஞ்சதரோக்கும் பொதுவான ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியாப்பா? ரெண்டு வேற வேற நகரம் தான், ஆனா இது ரெண்டுக்கு ஏதோ ஒரு பொதுவான அம்சம் இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. ரைட், ஓகே. அப்போ ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகமா இருக்கும். அது ஹரப்பா மொஹஞ்சதரோ இது ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு வழக்குக்கு வர்றாரு. ரைட், ஓகே. அது போக ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸ் பா. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம யார பார்த்தோம்? சார் சார்லஸ் மேசனை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல் சொல்றத பார்த்துட்டோம். சரி, இப்போ பாக்ஸை பார்த்துருவோம். சரியா? நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதுல இருந்து வந்துச்சு. சரியா? லத்தீன் மொழி சொல்ல சிவிஸ்ன்றதுல இருந்து வந்துச்சு. அப்போ சிவிஸ் அப்படின்னா அது நகரம் அப்படின்றத குறிக்கும். அடுத்து பாருங்க. சரி,
இந்த பாக்ஸ் சரியா. அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கல், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இது எல்லாத்தையும் ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா, இது எல்லாத்தையும் ஆராய்வாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்களை கண்டறிவாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர் சரியா, அது ரொம்ப முக்கியம்பா. இது நம்ம கலைச்சொல்ல கூட கேட்கலாம். மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னா என்னன்னா காந்த புல வருடி. அடுத்து எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். சரியாப்பா, தொலை நுண்ணறிவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் முக்கியம். இந்திய தொல்லியல் துறை 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவையாளர் உதவியோட இது உருவாக்கப்பட்டுச்சு. சரியா, அப்போ 1861 இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா துவங்கப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் புதுடெல்லியில இருக்கு. சரியாப்பா, அடுத்து இந்த தான் மெயின். சரியா, கால வரையறை. புவி எல்லை தெற்கு ஆசியா. இது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவி எல்லை ஆசியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியா பகுதி இங்க இருக்கும்லப்பா. சரி, இந்த இந்திய பகுதியில அப்ப தெற்கு ஆசியால இருக்கு. காலப்பகுதி வெண்கல காலம், இதான் மெயின். சரியாப்பா, வெண்கல காலம். இதோட காலம் வந்து கிமு 3300 இருந்து 1900 வரை. இது 11th புக்ல நம்மளுக்கு பிற்கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பழங்கால ஹரப்பா இப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். சரியா, இப்ப கதிரியக்க வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்படுகிறது. இதோட பரப்பளவு 13 லட்சம். இது மெயின். 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சுப்பா. இது முக்கியமான பாயிண்ட். சரியா, அப்போ புவி எல்லை அப்படின்றது தெற்கு ஆசியா. இதோட காலம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, வெண்கல காலம். ஏன்னா இரும்பு ஹரப்பா மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, குதிரை தெரிஞ்சிருக்காது. சரியா, சரி, ரைட், ஓகே. அதுக்கடுத்து இதோட பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனா நம்ம 11th புக்ல 15 லட்சம்னு இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரியா, அப்ப நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ அப்படியே வாங்க, இது வந்து 11th புக். சரியாப்பா, இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம், இதோட காலம் 3300 இருந்து 1900 வரையும் பார்த்திருப்போல. அப்படியே 11th புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இத 3ஆ பிரிச்சு அழகா கொடுத்திருப்பாங்க. அதாவது தொடக்க கால ஹரப்பா அப்படின்றது கிமு ஆமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 3000 ஆண்டுல இருந்து 2600 வரை. அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, அது 2600 இருந்து 1900 வரை. அடுத்து பிற்கால ஹரப்பா 1900 இருந்து 1700 வரை. இப்போ இது 11th புக். சரியா, இப்போ 6th புக்ல கொடுத்திருந்த இன்ட்ரோடக்ஷன் 11th புக்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்குன்னு சேர்த்தாப்புல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யாரு அப்படின்னா 1826 சார்லஸ் மேசன். சரியா, இது 6th புக்ல பார்த்தோம்லப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே இவர் தான். சரியா, அந்த இருக்கு பாத்தீங்களா, சார்லஸ் மேசன். இதுல வருஷம் கிடையாது, ஆனா 11th புக்ல வருஷம் கொடுத்திருப்பாங்க. 1826 ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசன் வர்றாருப்பா. அப்புறம் 1831 அம்ரி அப்படின்ற இடத்துல ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகிறார். சரியா, ஃபர்ஸ்ட் 1826 சார்லஸ் மேசன், 1831 அலெக்சாண்டர் பன்ஸ் அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. இப்பகுதியில் இருந்து ஒரு முத்திரையை கண்டெடுக்கிறாரு. யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சார்லஸ் மேசன், அதுக்கடுத்து அலெக்சாண்டர் பன்ஸ், அதுக்கடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியாப்பா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு முத்திரை கிடைக்குது. சரியா, அப்ப இது கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முத்திரையை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா, அதுக்கடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இதுக்கு முக்கியமா ஆராய்ச்சி பண்ண காரணமா இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். 1924 நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, எங்க பார்த்தோம், 6th புக்ல பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்க, அததான் அப்படியே அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த இருக்காரு பாத்தீங்களா, சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் இவர் தான் ஃபர்ஸ்ட் 1924 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட இயக்குனரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் தான் ஹரப்பால ஆராய்ச்சி பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. சரியா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து REM வீலர் வந்திருப்பார்ப்பா. இவர் வந்து 11th எத்திக்ஸ் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் அப்படின்றத கண்டறிஞ்சவர். யாரு அப்படின்னா மார்டிமர் வீலர். சரியா, அப்போ நகரத்துல இருக்கவங்க தான் வீலை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, நகரத்துல இருந்தவங்க தான் வீலை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் RM வீலர் அப்படின்றவரு
ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்றத கண்டறிஞ்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, இதுல தொடர்புடைய நகரங்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுல அடுத்து மெயினா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் இது. 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் அகழாய்வுகளும் நாகரிகத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவின. அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் மெயினா முக்கியமா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப பாருங்க, இது அடுத்து 9th புக். இப்ப பாத்துட்டு இருக்கிறது 9th புக்குப்பா. சரியா? 9th புக்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம 6th புக்ல என்ன பார்த்தோம்? 6th புக்ல 1.3 அதாவது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோமா? அப்படின்னா 1.3 மில்லியன் வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா? அப்போ ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை அது லட்சம்னு கேட்டா நீங்க 13 லட்சம், மில்லியன் சதுர கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா 1.5. சரியாப்பா? இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதோட வடக்கு எல்லை, கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை. சரியா? எது? சிந்து சமவெளி நாகரிகத்தோட. சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கோ ஜெண்டர் குடியிருப்பு மேற்கு பகுதியில சட்கோ ஜெண்டர் குடியிருப்புகள். சரியாப்பா? அடுத்து வடக்கு பகுதியில ஷர்டுகை. சரியா? வடக்கு பகுதியில இதோட பார்டர் ஷர்டுகை. கிழக்கு பகுதி ஆலம்கீர்பூர், தெற்கு தைமாபாத். சரியா? தெற்கு தைமாபாத். இது எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, வடக்கு ஷர்டுகைன்னு இருக்காப்பா. இப்ப வடக்குனா மேல பகுதி, அப்ப சற்ற வந்து மேல இருந்தானே இழுத்து விடுவோம். அப்ப வடக்கு மேல, ஷர்டுகை அப்படின்னா சற்ற மேல இருந்து இழுத்து விடுறோம். சரி, அடுத்து பாருங்க, தெற்கு தைமாபாத், தை அப்படின்னு வருது. சரி, இப்ப ரைட் சைடு கிழக்கு பகுதியில ஒரு ஆலமரம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்ப கிழக்கு பகுதி ஆலம்கீர்பூர். சரியா? மிச்சம் இருக்குது மேற்கு, சட்கோ ஜெண்டர் குடியிருப்பு. மேற்குனா நம்மளுக்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லை. அவ்வளவுதான். வடபகுதி சட்டுகை, தெற்கு தைமாபாத், கிழக்கு பகுதி ஆலமரம், அப்ப ஆலம்கீர்பூர், மேற்கு சட்கோ ஜெண்டர். சரியா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, சிந்து பகுதியும் மெஹர்கர் பகுதியும் ஒன்று. அதாவது உலக வேளாண்மையில் விலங்கு வளர்ப்புக்கு முன்பே தொடங்கிவிட்ட பகுதி. சரியா? விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதி எது அப்படின்னா சிந்து பகுதி, மெஹர்கர் பகுதியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல மெயினான பாயிண்ட் எதுவும் இல்லப்பா, நம்மளுக்கு இதுதான் மெயின். சரியா? ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ அந்த ஹரப்பா நகரம் எப்படி இருக்கு, அதோட அமைப்பு, நகர அமைப்பை வந்து பார்க்க போறோம். சரியாப்பா? இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹரப்பா நகரத்தோட நகர அமைப்பு. இப்ப நகர அமைப்பு 2 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி மேல் நகரம், இன்னொரு பகுதி கீழ் நகரம். இந்த மேல் நகரம் அப்படின்றது மக்கள், அதாவது நிர்வாகத்துக்காக மெயினா யூஸ் பண்ணக்கூடியது மேல் நகரம். கீழ் நகரம் அப்படின்றது மக்கள் வாழக்கூடிய பகுதி கீழ் நகரம். சரியா? அப்ப பாருங்க, மேல் நகரத்துல என்னென்ன இருக்குன்னா அது ஒரு கோட்டை காணப்பட்டுச்சு. சரியா? மேல் நகரத்தை பொதுவா கோட்டைன்னு சொல்லுவாங்க. நகர நிர்வாகிகள், சரியா, நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க. பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியம், இதாமே இது ரெண்டுமே மேல் நகர அமைப்புல தான் இருந்திருக்கு. சரியாப்பா? ஏன்னா மக்கள் வந்துட்டு தானிய களஞ்சியம் அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நகரத்துக்கு தான் அனுப்புவாங்க. அங்க தானியங்களை விளைவிச்சு அங்கதான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து மெனக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டி குளிக்க மாட்டாங்க. நகர அமைப்புல இருக்கவங்க தான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. சரியா? அடுத்து மேல் நகர அமைப்புல இருக்கவங்க. அடுத்து கீழ்நகர அமைப்புல பாருங்க, நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரம் உடையது. சரியா? இது வந்து கோட்டை பகுதின்னு, இது தாழ்ந்த உயரம் உடையது. ஆனா அதிக பரப்பு இதுக்குதான் இருக்கும். பொதுமக்கள் வசிக்கும் இடம், இதுதான்ப்பா இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்து பாருங்க, மெஹர்கர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். சரியா? அந்த மெஹர்கர் சார்ந்த பாக்ஸ் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ நகர அமைப்புல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தெருக்களும் வீடுகளும். சரி, தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்கும்பா. சரியா? ஹரப்பா நாகரிகத்தோட தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்கும். இதோட தெருக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் இருக்கும். சரியா? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா இருக்கும். செங்கோண வடிவத்தில் வெட்டி கொள்ளும். சரி, அப்போ இதுதான் மெயின். நம்மளுக்கு சட்டக வடிவமைப்புல இருக்கும். இதோட தெருக்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா இருக்கும். செங்கோண வடிவத்துல வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா
சாலைகள் அகலமாகவும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு மெயினா இந்த இது ரொம்ப முக்கியம். 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டன. இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஹரப்பா நாகரிகத்துல கீழ்காண்பவைகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல எந்த பாயிண்ட்டும் இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அதாவது வீடுகள் இருந்துச்சு, ஆனா வந்து மாடிகள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி தெரியல நிறைய பேருக்கு. ஆனா மாடிகள் இருந்திருக்கு. 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டன. இந்த பாத்தீங்களா, மாடிகள் தெரியுதா? மாடிகளோட தான் இருந்திருக்கு. சரியா? அடுத்து பல அறைகள் இருந்திருப்பா, ஒரு அறை கிடையாது. பல அறைகள் இருந்திருக்கு. ஒரு முற்றம் இருந்திருக்கு, பால்கனி வச்சு கட்டி இருந்திருக்காங்க. ஒரு கிணறு இருந்திருக்கு, கழிவறை, குளியலறை. அப்போ ஒரு மிகச்சிறந்த நகர நாகரிகமா இருந்திருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கூற்று காரணத்துல கேட்கக்கூடியது. சரியாப்பா? சரி, வீடுகள் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்தன. அவ்வளவுதான். இதுல இதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, இது கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரைகள் வந்து இப்படி இல்லப்பா, சமதளமா தான் இருந்திருக்கு. சென்ட்ரிங் போட்டிருக்காங்க. அதான் இதுல மெயினானது. இந்த பாத்தீங்களா, பாருங்க, சமதளமா இருக்கு பாருங்க. கூரைகள் எல்லாமே சமதளமா தான் இருக்கு. எங்கேயுமே இப்படி போடல. சரியா? அப்ப அது முக்கியமான பாயிண்ட். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, அரண்மனைகளிலோ வழிபாட்டு தலங்களோ, அதாவது அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்தத சான்று எதுவுமே கிடைக்கல. சரியாப்பா? மக்கள் வந்து இயற்கையை வணங்கியிருக்காங்க, மரங்களை வணங்கியிருக்காங்க. எந்த வழிபாடு சார்ந்த சான்றுகளும் கிடைக்கல. அதுதான் ஹைலைட். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, கழிவு நீர் அமைப்பு. மூடப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் இருந்திருக்கும். சரியா? க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல அவ்வளவு பாதுகாப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? வேற இதுல முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எது தேவையோ அதை மட்டும் படிக்கணும்ப்பா, வளவலன்னு படிக்க கூடாது. சரியா? சரி, அடுத்து பெருங்குளம் தான் மெயின். சரியா? ரைட், ஓகே. இந்த பெருங்குளம் நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் காணப்பட்டது. சரியா? நம்ம தெருக்கள் சட்டக வடிவம் பார்த்தோமா, இது வந்து செவ்வக வடிவம். நகரோட நடுவுல அமைக்கப்பட்டிருக்கும். இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த இயற்கை தார் பேர் என்னன்னா நீலக்கீல் அப்படின்றதான் இந்த இயற்கை தாரு. இது 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கும். சரியா? முக்கியமானது மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் 11th எத்திக்ஸ்ல. சரியா? ரைட். வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளிப்பதற்கான படிகள் இருந்துச்சு. அதான் மெயின். இது கேட்பாங்க. அந்த இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. குளிப்பதற்கான படிகள், இறங்குறதுக்கான படிகள் எங்க இருந்துச்சு அப்படின்னா, வடபுறத்திலையும் தென்புறத்திலையும் காணப்பட்டிருக்கு. குளங்களோட பக்கவாட்டுல 3 புறத்துல அறைகள் இருந்திருக்கு. இதான் மெயின். சரியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான அறைகள் வந்து இருந்திருக்குப்பா. சோ அப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, வீடுகள் 1 அல்லது 2 மாடி வீடுகளா இருந்திருக்கு. அதோட கூரைகள் தட்டையா இருந்திருக்கு. சரியா? அது போக பெருங்குளம் இருந்திருக்கு. அந்த பெருங்குளம் நகரப்பகுதியில மட்டும் இருந்திருக்கு. இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு. வடக்கு தெற்கு பகுதியில நம்மளுக்கு, அதாவது வடக்கு தெற்கு பகுதியில இந்த இந்த பெருங்குளத்துக்கான படிகள் இருந்திருக்கு. குளத்தோட 3 பக்கவாட்டு பகுதியில அறைகள் இருந்திருக்கு. இதெல்லாம் இதோட சிறப்பம்சம். சரியாப்பா? அதே மாதிரி கிணற்றில் பக்கத்துல ஒரு கிணறு வெட்டி அதுல இருந்து இந்த நீரை இதுல நிரப்பியிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இதே பெருங்குளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11th புக்லயும் 9th புக்லயும் கொடுத்திருப்பாங்கப்பா. சரியா? முக்கியமான இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அது ஓரியன்டாவும் பாத்துக்குவோம். ஆனா பெருங்குளம் வந்து மேக்சிமம் இதுலயே கவர் ஆயிடுச்சு. நம்ம 6th புக்லயே கவர் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இதுல நம்ம இந்த மாபெரும் கட்டடங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது இந்த மொஹஞ்சதாரோவோட தலைவர் சிலை. சரியா? அந்த இருக்கார் பாத்தீங்களா, இவர்தான் மொஹஞ்சதாரோவோட தலைவர். மதகுரு சிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. இது முக்கியம்பா. சரியா? மொஹஞ்சதாரோல காணப்பட்டுச்சு. நெற்றியில தலைப்பட்டை காணப்பட்டிருக்கு. வலது கையோட மேற்பகுதியில அணிகலன் இருந்திருக்கு. அடுத்து இதான் மெயின். தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தன. அப்பயே வந்து ஸ்டைலா வச்சிருக்காரு பாருங்க. அழகா தாடி எல்லாம் இப்ப வச்சிருக்க மாடல் மாதிரியே அப்ப வச்சிருந்திருக்காரு. சரி, ரைட், ஓகே. இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் உள்ளன. அப்போ இதுல மதகுருமார் சிலைனா நம்மளுக்கு இதான் கொடுத்திருக்காங்க. நெற்றியில தலைப்பாகை இருந்திருக்கு, ஒரு பட்டை அடிச்சிருந்திருக்காரு. அப்பயே வந்து தாடி தலைமுடி எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதே இது நம்மளுக்கு 11th புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியாப்பா? 11th புக்ல நம்மளுக்கு மதகுரு சிலை வருவார். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல
6th புக்ல இல்லாத கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த இதுப்பா, மாக்கல்ல செய்யப்பட்டது. சரியா? என்ன கல்லுல செய்யப்பட்டது அப்படின்னா மதகுரு சிலை மாக்கல் அப்படின்ற கல்ல செய்யப்பட்டது. பிளஸ் அது போக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை அதுவும் கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ இத வந்து லாஸ்ட் வேக்ஸ்ன்ற தொழில்நுட்பம், லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்ற தொழில்நுட்பம் மூலியமா இந்த நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிருக்கும்பா. சரியா? இது வந்து அந்த தொழில்நுட்பம் கிடையாது. இது மதகுருமார் சிலை வந்து மாக்கல்ல கையால செய்யப்பட்டது இது. சரியா? ஆனா செம்பினால் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அதாவது இது வந்து லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம். இது 11th எத்திக்ஸ்ல இருக்கும், 6th புக்லயும் இருக்கும். சரியா? புக் பேக்ல இருக்கும். லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் மூலியமா நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிருக்கும். அப்ப வேற மதகுருமார் சிலை சார்ந்து இதுல முக்கியமானது இல்ல. சரியா? அப்படியே இங்க பாருங்க, இந்த நடனமாடும் பெண் சிலை லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் மூலியமா கண்டறியப்பட்டது. 6th புக்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். மொஹஞ்சதாரோல இது காணப்பட்டிருக்கும். இத கண்டறிஞ்சவர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இத பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்பியிருக்க மாட்டாரு. அதாவது எப்படி அந்த காலத்திலேயே அச்சு வச்சு செஞ்சிருக்காங்க. இப்ப கைவினையில செஞ்சா ஓகே, சரி ரைட் ஓகே நம்பலாம். ஆனா அந்த காலத்திலேயே அச்சு ரெடி பண்ணி அந்த அச்சிலேயே செஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் மூலியமா. சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா சர் ஜான் மார்ஷல் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா 3000 ஆண்டுக்கு முன்னாடி கிரேக்க காலம் வரை இந்த தொழில்நுட்பம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவங்க கண்டறிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். சரியாப்பா? சோ இப்படிதான் வந்து நம்ம கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம கிளாஸஸ் வந்துட்டு போத் இப்ப ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோம்னா புக்ல எங்கெங்க கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிருவோம்ப்பா. சோ லாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு புக் பேக் இருக்கும். புக் பேக்குக்கு அப்புறம் நம்ம ஓல்டு கொஸ்டின் இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்துல என்னென்ன ஓல்டு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அதாவது மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரியா? அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. சரியாப்பா? ஏன் அப்படின்னா பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து வெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் வைத்திருந்தனன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா பருத்தி, பட்டு கிடையாது பருத்தி. மிச்சம் எல்லாமே கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. கரெக்ட். அப்ப என்ன காலம்? வெண்கல காலம். அவங்க வெண்கலம் மட்டும்தான் அறிஞ்சிருந்தாங்க. சரியாப்பா? அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் இது பட்டு கிடையாது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கரெக்ட். உள்ள இருக்கு. அது பேர் என்னன்னா கார்னலியன். கார்னலியன். இந்த கார்னலியன் மட்டுமே ஒரு ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன மட்கலன்கள் அப்படின்னு, என்ன அணிகலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து சிந்து சமவெளி மக்கள் ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மதகுருமார் சிலையிலே நம்ம பார்த்தோம். சரியாப்பா? வலது கையில வளையல் போட்டிருப்பாரு, பூ போன்ற ஒரு ஆபரணம் காணப்பட்டிருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, யாருடைய வழிகாட்டுதலின்படி ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? நம்ம பார்த்தோம்லப்பா, சர் ஜான் மார்ஷல் 1924ல இந்திய தொல்லியல் துறை இயக்குனரா நியமிக்கப்படுவாரு. சோ 11th புக்ல இருக்கும். இவரோட தூண்டுதலின் பேர்ல தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பால ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யப்படும். மொஹஞ்சதாராக்கும் ஹரப்பாக்கும் ஒற்றுமை இருக்குன்னு கண்டறிஞ்சவரு சர் ஜான் மார்ஷல் தான். சரியா? அடுத்து பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் இரும்பு. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா? அப்ப இரும்பு தான் பயன்படுத்தப்படவில்லை. சரியா? சோ இப்படிதான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேல, அதாவது நம்ம கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸும் நம்ம ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம்ப்பா. மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல தான் ஸோ இன்டர்வியூ நடைபெற்றுட்டு இருக்கு. உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸும் தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர், ஃபோன் நம்பர் 8667222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். அக்டோபர் 10 வரையும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும்பா. அதாவது அக்டோபர் 16 தீபாவளி வரையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் வீதம் இருக்கும். அக்டோபர் 16ல இருந்து, சரியா, 16 அல்லது 17ல இருந்து உங்களுக்கு 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். காலையில ஒரு கிளாஸும் மதியம் ஒரு கிளாஸும். காலையில வந்து தமிழ் ஓரியன்டான கிளாஸ் இருக்கும், மதியம் ஜிகே ஓரியன்டான கிளாஸ் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க 1000 ரூபீஸ் பே பண்ணிட்டு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேம் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களை நாங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம். நீங்க கிளாஸஸ அப்படியே முறைப்படி தொடர்ந்துக்கலாம்ப்பா. ஒருவேளை மாற்றுத்திறன் மாணவர்கள் இல்ல கைம்பெண் மாணவிகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ எனக்கு சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணும்போது சேம்
இதே நம்பர் சரிங்களா? அதாவது எந்த நம்பரை வந்து ஆட் பண்ணணும், உங்களோட சர்டிபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊர், இதை மெயினா நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புங்கப்பா. ஸோ நல்லபடியா படிங்க. அடுத்து 2026 குரூப் 4 பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இது உங்களுக்கு டெட்டுக்குமே யூஸ் ஆகும். டெட் எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். நான் அது வந்து அட்மிஷனுக்காக சொல்றேன் அப்படின்னு இல்லை. டெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் நம்ம இதுல இருக்காது. மிச்சது எல்லாமே டெட்ல கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும்பா. ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.